இந்த ட்ரெஸ்ல உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓகே Thank you. சூப்பர். ஒரு எண்ட் ஆஃப் டே ஒரு பாண்ட் இருந்தது, ஒரு புரிதலோட என்ன பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ காம் பாய் ப்ளஸ் போல்ட் கேர்ள் பியூர் கனெக்ஷன் என்ன. Grand Royal Tours presents Behind Notes Divya Ganeshan Fans Festival, powered by Air Fiber Wi-Fi, the Chennai Silks. Let the celebrations begin. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. Next phase, MCR Pure Cotton Club, Arabian Garden Seafood Restaurant, Velamal Nexus. என்னமோ கேக்குறான். திவ்சாவா போங்க. அது ஏதோ சும்மா ஆரம்பிச்சிருக்கீங்க, எங்க வரைக்கும் போயிருக்கு நீங்க வேற. அது தூக்கி சுத்துனது வந்து அந்த வீட்ல எல்லாரும் சுத்துனாங்களே, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. இட்ஸ் ஓகே பை, நல்லா இருந்தது, எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. ஐ காட் எமோஷனல், பயங்கரமா ஒரு மாதிரி பிரேக் டவுன் ஆயிட்டேன் அந்த ரொம்ப மொமெண்ட். பிரேக் டவுன் ஆயிட்டா. ஒண்ணு இல்ல, நான் சொல்றதை கேளு, புரியுதா உனக்கு அப்படின்னு பேசுன நான் மியூசிக் எதிர்பார்க்கல. உடஞ்சு போயிருக்கும் போதோ இல்லை நான் தனியாக இருக்கும் போதோ ஒரு குரல் தான் கேட்கும். அது சம்திங், ஒரு மேஜிக் அது. அந்த குரல் கேட்கும் போது நான் திருப்பி ரொம்ப சீக்கிரம் பவுன்ஸ் பேக் ஆகி வருவேன். ஒன்று நான் உள்ள நிறைய கலாச்சிப்போம். ஆக்சுவலி வந்து நாங்கள் இந்த அழகா இருக்க காம்ப்ளிமெண்ட் அப்படிலாம் சொல்லிக்கவே மாட்டோம். எனக்கு அதெல்லாம் வெளியே வரலையா என்னன்னு தெரியல. சரியா நிறைய சண்டை போடுவோம். ஒன்றும் அப்படின்னா ஏப்பா மூஞ்ச பத்தியா அதுக்கு அப்படி உண்மையிலேயே 2 பேரும் இப்படிலாம் சண்டை போட்டே தான் இருப்போம். எங்கே பார்த்தாலும் திவ்யா திவ்யாங்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. Grand Royal Tours presents Behind Notes Divya Ganeshan Fans Festival, powered by Air Fiber Wi-Fi. The Chennai Silks, let the celebration begin. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Karthipuram, Coimbatore 200-acre Dream Township premium plots. Next phase, MCR Pure Cotton Club, Arabian Garden Seafood Restaurant, Velamal Nexus. உங்களோட favorites, everyone's favorites, somebody. One more time, can we make some noise for somebody, please? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? எப்படியும் காலையில இருந்து கத்த விட்டே இருக்கு இந்த புள்ள, அதானே? என்னமோ கேக்குறான். திவ்சாவா போங்க. அது ஏதோ சும்மா ஆரம்பிச்சிருக்கீங்க, எங்க வரைக்கும் போயிருக்கு நீங்க வேற. அது தூக்கி சுத்துனது வந்து அந்த வீட்ல எல்லாரும் சுத்துனாங்களே. அம்மா இல்ல, அது வந்து அந்த புள்ளையை தூக்கி சுத்துனது அந்த புள்ளையை காப்பாத்துறதுக்காக இல்ல, அங்க இருக்க வாட்டர்மெலனை காப்பாத்துறதுக்காக. அது உண்மை உங்களுக்கு தெரியாது, சொல்றோம். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். பரி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அதாவது ரன்னர் அப் வந்து இப்போ வின்னர் அப் பற்றி பேச போகிறீங்க. சொல்லுங்கள், இது ஒரு அழகான தருணம். அவங்களுக்காக ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. அண்ட் வீவ் சீன் இதுக்கு முன்னாடி அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. பட் அதை தாண்டி ஒரு கேம்னு வரும்பொழுது போராடி போராடி விட்டு கொடுக்காம டைட்டில் உனக்கா எனக்கா, நான் ரன்னரா நீ டைட்டிலா, இப்படியே போய் கடைசியில் அழகான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஃபேன்ஸ் மீட்? என்ன சொல்றது, எப்படி சொல்றது, எங்க ஆரம்பிக்க? அவங்க நடக்கிறத பூராத்தையும் எடுத்து ஒரே லைன்ல கேட்குறாங்கல்ல. திவ்யா எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. இந்த அன்பு தான் உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அதுதான். அந்த கேம் ஒரு 100 நாள் 105 நாள் அதெல்லாமே தாண்டி நீங்கள் கொடுக்குற அன்பு மட்டும்தான். அதுதான் லைஃப்க்கு. ஏற்கனவே சொல்லுவாங்களே, நாங்கள் எல்லா ஸ்டேஜுக்கும் போகிறப்ப எங்களுக்கு தங்கத்தட்டோ வெள்ளித்தட்டோ முக்கியம் இல்லை, மக்கள் கொடுக்குற கைத்தட்டல் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி தான். பேசிக்கலி அதே மாதிரி ட்ராஃபி அந்த அவார்டு எல்லாமே தாண்டி அந்த அளவு வின் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவு மக்கள் எங்கே பார்த்தாலும் திவ்யா திவ்யாங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. ஐயா, நான் கேட்க வேண்டியதில் அவங்களே கேட்டுறா. சொல்லுங்க சொல்லுங்க, ஏதோ ஒரு சைடில். என்னது என்னங்க இது பூசாங்கிற மாதிரி திவ்சா? ஐயா அது என்னய்யா, பாருங்க, திரிசா கேள்விப்பட்டிருக்கோம், புதுசா அதுதான் திவிசா. புரியல, அது என்ன எனக்கும் புரியல. காலில் இருந்து சொல்லிட்டே இருக்காங்க. காலில் இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா? போய் சும்மா இருங்க. திவ்யாவுக்கு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆக்சுவலி அந்த பிள்ளைக்கு நாங்கள் அதிகமாக சண்டை போட்டு தான் இருக்கோம். அதிகமாக சண்டை பெருசாக வந்து எப்படின்னா, நீங்கள் அந்த லாஸ்ட்டில் ஒரே ஒரு நாள் அந்த தூக்கிவிட்டோம், அதானே உண்மை தானே? அது என்ன நடந்துங்கிற சுச்சுவேஷனை சொல்கிறேன். வாட்டர்மெலன் அவன் உண்மை அதாம்மா. மம்மி சூப்பராக பார்த்துருக்கேன், லவ் யூ 24/7. பார்த்தாச்சு.
ஐயா நீ மறைக்க முடியாது ஐயா, எல்லாத்தையும் பார்த்துருக்காங்களா, ஃபுல் எபிசோட் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா திவ்யா வந்து பர்மிஷன்லாம் வாங்கிடுச்சு அங்கிருந்து பிக் பாஸ் டீம், நான் போய் வாட்டர்மெலன் உதைக்க போகிறேன். அது அவர் மேலே இருக்க நல்லெண்ணத்தில் அவரை காப்பாற்றுறதுனால வேணாம். நான் வந்து இப்பயும் சொன்னேன் வேணாம் திவ்யா வருட்டா, சரி வாங்குற கண்ணடிச்சதை கட் பண்ணி எப்படிலாம் போட்டிருக்காங்க. ஆமா இல்லை வெளியே வந்து பார்த்தியா? ஐயோ இது கன்னட ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா, நான் மிதிக்க போகிறேன், ஒரு தடவை மிதிச்சுக்கிறேன்ப்பா, கிளம்ப போகிறாரு, செலிப்ரேஷன் ரொம்ப ஓவராக பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஓடி போய் மிதிக்கிறதா தான் பிளானு. பட் சபரி வந்துட்டு இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிளான் பண்ணோம், அவரை போய் ஓடி போய் மிதிக்கிற மாதிரி அவரே விலகிட்டாரு, அது பண்ணலை. பட் இங்கே போய் பாரு, இப்போ நான் வந்து நாங்கள் 2 பேர் பண்ணி காட்டுறோம் பாரு உனக்கு அப்படின்னு பண்ணும்போது நாங்கள் பிளான் பண்ணதான். நான் வந்து சொல்லிட்டு வந்திருப்பேன், டே விட்டுறாதரா இங்கேருந்து ஓடி வர அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட்டர்மெலன் வெறுப்பேற்றுறதுக்காக பண்ணது. அதுக்காக மட்டும் தான் பண்ணீங்களா சபரி? ஆமாங்க. சரி, அப்போ அடுத்த ஒரு விஷயம் கேட்டேனே, என்னது? ஏதோ ஃபோன் நம்பர் விசாரிச்சு வாங்குனீங்களாமே? நான் எங்க வாங்கினேன்? நான் தான் கோயிலுக்கு போகிறதுக்கு வாங்கினேன். நிறைய கேள்விப்பட்டோம். ஃபோன் சொல்லு, இந்த பிள்ளையே தெரியுமில்ல எப்படின்னு. இது நடுவில் உட்கார வச்சு சோவனா இந்த பக்கம் ஒருத்தர் உட்கார வச்சு அந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் பேசுற ஷோவில் இருந்திருக்க வேண்டிய பிள்ளை அது. சொல்லுங்கம்மா, போலீஸை கூப்பிடுவேன், அந்த ஷோ இது இல்ல. சரி ஐயா நான் சொல்லிடுறேன், என்னன்னு சொல்லிடுறேன், நீ கேட்ட விஷயத்துக்கு நான் வந்துடுறேன். சரி சரி சொல்லுங்க. என்னன்னா வடபழனி முருகன் கோயிலுக்கு போகணுங்கிறதுக்காக திவ்யா அன்னைக்கு ஃபோன் பண்ணி அப்பதான் ஃபோன் பண்ணா, ஹலோ யார் அப்படின்னேன். நான் தான் திவ்யா அப்படின்னா. ஓ அப்படியாமா அப்படின்னு. இதுதான் ஃபர்ஸ்ட் பேசினது. இதுக்கெல்லாம் போயிட்டு ஃபோன் நம்பர் கேட்டு வாங்குனீங்களாமே? ஐயா அப்படிதானா? இங்க பாருங்க வீடியோவை, என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப சொல்லுங்க ஐயா, சோபனாவை அப்படி சொன்ன இது என்ன அர்த்தம்? நான் இதுக்கு சம்மந்தம் இருக்கா? காம் பாய் பிளஸ் போல்ட் கேர்ள், பியூர் கனெக்ஷன் என்ன? நிறைய மீம் பார்க்குறீங்கன்னு தெரியுது, வேற எதுவும் இல்லை. என்னம்மா அடையாமா நீங்கள் போக போக அந்தம்மா கத்துறப்ப என்ன அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை போகிறப்ப பேசுங்க அப்படின்னா என்னது இது? ஐயா பிளாக் பஸ்டர் மூவியா எது? இதுதான் ஐயா. இல்லை இருங்க, பல இடத்துல பஸ்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வேற நான் என்னமா பண்ணேன்? சும்மா பண்ணேன்றீங்க, பிச்சிரி வாடி ஒன்ன சும்மா போற போக்கில். நீ உங்களுக்கு தெரியாமையா? நீ உங்களுக்குள்ள இல்ல என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை, அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஐயா சரி இருங்க ஒரு 2 மினிட். திவ்யா நீங்க சொல்லுங்க. திவ்யா அதுதான் சபரி சொன்னதான் ஒன்று. அங்கே நடந்த சீக்வன்ஸ் அந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கு. நான் அந்த வீட்டில் யார் எழுதாலுமே நான் போய் கன்சோல் பண்ணேன். பாவம் எனக்கு ரொம்ப உடஞ்சி போய் அழுதுனால லைக் நம்ம ஒருத்தர் எனக்கு யாராவது இப்போ நீங்கள் அழுதிங்கன்னா எனக்கு அழுவ வரும். எனக்கு என்னால் எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி அவளை கதறி ஒருத்தர் அழும்போது கல்லஞ்சமாக எப்படி உட்காந்துருக்க முடியும்? அதில் கன்சோல் பண்ண போனது. திருப்பியும் அந்த பாத்ரூம் ஏரியாவில் போய் திருப்பி அங்கே அழுதுட்டு இருந்தான். ஸோ வி கேன் ஃபீல் அது தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணது தான் அந்த இடத்துல. அது அந்த மாதிரி ஆயிடுச்சுங்கிறப்போ ஒருத்தவங்க உடஞ்சி போகிறப்போ அஃப்கோர்ஸ் நம்ம ஸ்டாண்ட் எடுத்து நிற்கணுங்கிறது தான் நின்றது. இந்த தூக்கி சுற்றினது எல்லாமே வாட்டர்மெலனை 100% பியூர்லி வெறுப்பேற்றுறதுக்கு தான். நீங்கள் லைவ் பார்த்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று கேட்குது, அந்த கேள்வி கேட்குது. ஒரு நிமிஷம். கோவப்படுறப்ப அந்த புள்ள செம கோவத்தில் இருந்தது, ஓகேவா? அப்போ வந்து அது தெரியவே இல்லை. அப்போ வந்து ரொம்ப கோவத்தில் இருந்தனால நான் அப்போ வந்து அங்கே எல்லாருமே பேசினா, திவ்யா நான் சொல்கிறேன் கேளு. ஐ காட் எமோஷனல், பயங்கரமாக ஒரு மாதிரி பிரேக் டவுன் ஆகிட்டேன். அந்த ரொம்ப பிரேக் டவுன் ஆகிட்டா. ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறத கேளு, புரியுதா உனக்கு அப்படின்னு பேசின நான் மியூசிக் வந்து எதிர்பார்க்கல. ஒன்றும் இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஷோப்னா நம்ம வாட்டர்மெலனை உள்ள கொஞ்சம் லைட்டாக வெறுப்பேற்றலாம் அப்படின்னு சும்மா அப்படியே அந்த மியூசிக் போட்டாங்கன்னா திருப்பி தூக்கி சுற்றலாம், அவ்வளோதான். இப்போ பாட்டை போடுங்க. சபரி ரொம்ப நல்லவர். நான் வேணா லவ் யூ மம்மி, அம்மாவை கூப்பிடுங்க, அம்மாவை தூக்கி 2 சுற்று சுற்றுறேன். அம்மா மட்டும் தான் வேணாம், சுற்றி இருக்கிறேன். இல்லை வேண்டாவா? இல்லை நான் இப்பயும் சொல்கிறேன், அது உள்ள எதேர்ச்சியாக நடந்த ஒரு சில விஷயங்கள் தான் நல்லா இருக்கும். அந்த இந்த பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறப்ப ரொம்ப ஆன் ஸ்க்ரீன் பேர் உண்மையிலே சொல்லப்போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை கேட்குறப்ப உண்மையிலே நல்லா இருக்குது, அவ்வளோதானே தவிர எனக்கு அவங்களுக்கும் என்ன திவ்சாவா அதானே திவ்சா. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். இப்போ எல்இடி செக்மெண்ட் உள்ள போயிடலாம். பட் இந்த இடத்துல வந்து ஐ திங்க் சபரிக்கு ஒரு ஸ்பெஷல் கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா பீங்க ரன்னர் அப் விசில் அடிச்சு ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக திவ்யாவுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷப்பட்டார். யூ எக்ஸ்பெக்டடா லைக் ஓகே திவ்யா தான் இருக்கோ அப்படின்ற ஒரு இது இருந்ததா அவங்களுக்கு ஆல்ரெடி? இல்லை உண்மையிலேயே அவங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. நீங்கள் பேக் ஸ்டேஜில் என்ன நடந்ததுனால நான் சொல்கிறேன், ஓகேவா? அது மாதிரி திவ்யா வந்து
அப்படி பதட்டமாக ரொம்ப ரொம்ப பதட்டமாக இருந்தாங்க. நாங்கள் அங்கேருந்து என்னென்னா அங்கேருந்து ரொம்ப ஜாலியாக பேசிட்டு ரொம்ப இதை ஒன்றும் இல்லை திவ்யா ஜாலியாக இருங்க அப்படி தான் சொல்லிட்டே இருந்தோம். அங்கே மேபி நான் வாங்கியிருந்தாலும் திவ்யா சந்தோஷப்பட்டு விசில் அடிச்சிருப்பாங்கன்னு தான் நானும் நம்புகிறேன். இதில் 100% அது பிகாஸ் எல்லாருமே அதில் ஒரு உழைப்பு போட்டிருக்கோம். அதில் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும் போது எங்களுக்குள்ள எல்லாத்துக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகள், ஒப்பீனியன்ஸ் என்ன வேணாலும் பெரிய ஒரு ட்ராமாவே நடந்திருந்தா கூட, பட் எண்ட் ஆஃப் த டே எங்களை பொறுத்த வரைக்கும் இல்லை இது. ஏன்னா அது அந்த இடத்துக்கு வந்து ஒரு 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 வெற்றி பார்க்குறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா அதுக்கு பின்னாடி நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பார்க்குற அந்த 1 hour எபிசோட்ஸ்லையோ இல்லை லைவ்லையோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் புரியும். ஆனால் உள்ளே இருக்கிற எங்களுக்கு அந்த 15 பேர் 16 பேருக்கு தான் ஒவ்வொருத்தவங்களோட பேக் ஸ்டோரிஸ் என்ன, அவங்க என்னவா அங்கே வந்திருக்காங்க, என்ன அவங்களுக்கு வேணுங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால நாங்கள் வீட்டில் எங்கள் 2 பேரும் இல்லை, எங்களை தாண்டி அந்த வீட்டுக்குள்ளே யார் எங்களில் ஒருத்தர் வந்திருந்தா கூட நாங்கள் கண்டிப்பாக கொண்டாடிருப்போம். அது உண்மைங்க. என்னென்னா எல்லாருமே இந்த வீட்டை விட்டு வெளியே எவிக்ட் ஆகி போகிறப்ப எல்லாருக்குமே மனசு கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி யார் ஜெயிச்சாலுமே சந்தோஷம் தான் படுவோம். எல்லாருமே ஒரே நாளில் 100 நாள் ஒரே இடத்துல ஒரே கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும். நம்ம கூட இருக்கவங்க ஜெயிக்கிறப்ப ஏன் கொண்டாடக்கூடாது? அதுதான் என்னோட விஷயமே. அப்படி இருந்துட்டு போயிருமே, தப்பு இல்லை. இதில் என்ன இருக்குது? சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் எல்இடி கேட்கணும். நான் கேட்கவே வேணாம், பட் அது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டே இருந்த ஒரு விஷயம். ஐ திங்க் உங்கள் காஸ்டியூம் டிசைனருக்கு தான் ஃபர்ஸ்ட் நன்றி. ஆமாம், டைட்டில் வின்னர் போய் பொங்கல் வின்னர் அளவுக்கு அந்த காஸ்டியூம் ரொம்ப பேசப்பட்டது. இல்லை எனக்கு தெரியல, இப்போ தான் சொன்னாங்க உள்ளே இருக்கவங்க எல்லா பசங்களும் சொல்லியிருக்காங்க. நான் சொல்ல அந்த ட்ரெஸ்ஸில் உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஓகே சூப்பர். நான் உள்ள நிறைய கலாச்சிப்போம். ஆக்சுவலி வந்து நாங்கள் இந்த அழகாக இருக்க காம்ப்ளிமெண்ட் அப்படிலாம் சொல்லிக்கவே மாட்டோம். எனக்கு அதெல்லாம் வெளியே வரலையான்னு தெரியல. சரியா நிறைய சண்டை போடுவோம். ஒன்றும் அப்படின்னா ஏப்பா மூஞ்ச பற்றியா அதுக்கு அப்படின்னு உண்மையிலேயே 2 பேரும் இப்படி தான் சண்டை போட்டே தான் இருப்போம். ஏன் அந்த சைடு மட்டும் இல்லை, இங்கேருந்து போக ஜாலியாக அதுதான். ஓகே என்ன விஷயம்னா 2 பேரும் இந்த மாதிரி பண்ண ஆளே அவளையும் பார். அதில் ஆக்சுவலி நாங்கள் நான் ஹவுஸ் ஓனர் மாதிரியும் அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் நான் தான். இவங்களாம் ஒரு பீம் பேக் போட்டு நைட் ஆனால் காலையில் ஆனால் போய் உட்காந்து ஆப்போசிட்டில் பார்த்துப்பான். ஸோ ஹவுஸ் ஓனர் மாதிரியும் நானும் கெமையும் நாங்கள் எல்லாம் அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டில் ரெண்ட்டுக்கு இருக்கிற மாதிரியும். ஸோ நைட் ஆனால் சும்மா ஒரு ப்ளே பண்ணிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். பட் ஹவு டிட் யூ ஃபீல் அபவுட் இட்? ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் இது வந்து பயங்கர ரீல்ஸ் எல்லாத்துலேயுமே ட்ரெண்டிங் ஆகி இது வந்து சில பல கடைகளில் வந்து திவ்யாவோட காஸ்டியூம்ன்ற கொண்டு வர அளவுக்கு பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. ஸோ சொல்லுங்கள். நான் எதிர்பார்க்கல, பிகாஸ் வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் பொங்கல் வின்னர் போட்டு ஒரு டைட்டில் வின்னர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த ஃபோட்டோவில் பல எடிட்ஸையும் பார்த்துட்டு என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. இட்ஸ் ஓகே பைஸ், நல்லா இருந்தது, எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அந்த கலர் காம்பினேஷன்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ தேங்க்ஸ் டு என்னோட டிசைனருக்கு தான் தேங்க் பண்ணணும். Thank you. Next one. சொல்லுங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? திவ்யா நீங்க எது சொன்னாலும் கரெக்ட்டா இருக்குல திவ்யா. இது சொல்லிட்டீங்க திவ்யா. இதுக்கு என்ன? அங்க திருந்த மாட்டாங்க. அம்மா அதெல்லாம் நம்ம சொல்லவே வேணாமா. நான் திருப்பி விஷயம் என்னன்னா அது ஒரு கேம்க்குள்ள நடந்த விஷயம். வெளியிருந்து உள்ள நாங்கெல்லாம் ஒன்றா இருந்ததை தாண்டி இப்போ அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷம், அவ்வளோதான். இது வேற ஒன்றுமே கிடையாது. எல்லாரும் ஒருத்தர் நம்ம மாதிரி சந்தோஷமாக இருந்தால் பார்க்குறப்ப நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கட்டும், அவ்வளோதான். நம்ம வீட்டில் ஒருத்தரை நினச்சி கடந்து போவோம். ஏன்னா லைக் யாருமே தப்பு பண்ணணும்னு கண்டிப்பாக நினைக்க மாட்டாங்க. அந்த சுச்சுவேஷன் அப்படி ஒரு விஷயத்த கொடுத்துருச்சு. பட் நம்ம கண்டிப்பாக லைக் நம்ம வீட்டில் ஒருத்தவங்க ஒரு தப்பு பண்ணால் என்ன பண்ணுவோம், திருப்பி இந்த விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு நம்ம அவங்கள முன்னாடி கூட்டு போகணும்னு நினைப்போம்ல. லைக் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதை நம்ம வீட்டில் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க, இட்ஸ் ஓகே ஃபைன், நம்ம அடுத்து அவங்கள முன்னாடி கூட்டிட்டு போகலாம் கையை பிடிச்சி, அவ்வளோதான். திருப்பி அவங்க எல்லாரையும் ஸ்டேஜில் பார்க்குறப்பையும் உள்ள பார்க்குறப்பையும் சந்தோஷம், வெரி ஹாப்பி. ஆமாம், அது உள்ளே இருந்துக்கணும். அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். ஏன் எல்லாம் சோகமாயிட்டாங்கன்னு தெரியல. அடுத்து நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன், இதில் என்ன இருக்குது, உனக்கு என்ன பிரச்சனை சொல்ல? இல்லை சபரி சொன்ன மாதிரி தான் அது ஒரு கேமாக விளையாடிட்டாங்க. பட் ஐ திங்க் அந்த பிக் பாஸோட ஃபினாலேயில் ஃபைனலி நீங்கள் எல்லாருமே சந்திச்சிருப்பீங்களே சபரி. ஐ திங்க் அந்த மோமெண்ட் ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா ஆடியன்ஸ்க்கும் புரியும். ஏன்னா அது ஒரு கேம். பட் வெளியில் வந்தோன்னே அதே அங்கே பாருவாக இருக்கட்டும், கம்ருதனாக இருக்கட்டும், அஃப்கோர்ஸ் விக்ரம், எல்லாருமே அந்த ஒரு மொமெண்ட் எல்லாருமே அந்த லாஸ்ட் ஃபினாலே பார்க்கும்பொழுது அந்த பாண்டிங் உங்களுக்குள்ளெல்லாம் எப்படி இருந்தது ஃபைனலி? எப்பயும் போல ஜாலியாக கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தோம், அவ்வளோதான். இப்போ என்ன நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கும் அப்படின்னா அப்புறம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி இருந்தாலும் தான் ஜாலியாக இருக்கும். தட் இஸ் வாட். ஸோ எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் ஒரு கேம். அந்த கேமுக்கான அழகாக விளையாடிட்டீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எப்படி ஒரு கேம் செக்மெண்ட்குள்ளே போகாமல் இருக்க முடியும்? எஸ் ஆர் நோ ஒரு கேம் செக்மெண்ட் விளையாடிடலாம், ஓகேவா? பேசிக்காக இது என்னென்னா கோத்து விடுற செக்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி உள்ள போயிடலாம். ஜஸ்ட் எஸ் ஆர் நோ. எனக்கு தோணுச்சுன்னா நான் அதுக்கான அர்த்தமும் கேட்பேன், அப்படி இல்லைன்னா நான் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். பிக் பாஸ் உங்களை மாற்றிடுச்சா? எஸ். ஏன் யார் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம்? ஓகே திவ்யா சொல்லுங்கள், ஏன் எஸ்?
இல்லை இவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த குரலுக்கான பர்சன் பார்த்தாங்க, நான் பார்க்கவே இல்லை. பிகாஸ் அது நான் எண்ட் ஆஃப் த டே என்னோடய சோல் லைக் அதுதானே அந்த எண்டு அதுதான் நம்மளோட சோல் நம்ம பாடியில் இல்லாமல் இருக்க போகிறது. அந்த அது வரைக்கும் நான் அந்த குரலை கேரி பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் உள்ள இடத்துல நான் உடஞ்சி போயிருக்கும் போதோ இல்லை நான் தனியாக இருக்கும் போதோ அந்த குரல் கேட்கும் போது அந்த ஒரு குரல் தான் கேட்கும். அது சம்திங் ஒரு மேஜிக். அது அந்த குரல் கேட்கும் போது நான் திருப்பி ரொம்ப சீக்கிரம் பவுன்ஸ் பேக் ஆகி வருவேன். ஒன்று இன்னொன்று, அந்த வீடு வந்து ஒரு சாதாரண வீடு கிடையாது. நிறையா எங்களுக்கு ஒரு எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு. அஸ் அ பர்சனாக என்ன விஷயத்த என்ன அவர் ஒரு எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் போது நாங்கள் கன்ஃபர்ஸ் ரூமில் ஏதாவது ஒன்று கேட்கும் போது அவர் ஒரு ஆன்சர் பண்ணுவார். இப்போ எனக்கு வெளியில் எப்படி இருக்குன்னா, லைக் இப்போ எனக்கு வெளியில் போகிற பிரச்சனை இல்லை, எனக்கு இதுக்கு ஒரு ஆன்சர் தெரியணும்னா, இப்போ பாஸ் இருந்தால் இது என்னவா நமக்கு கன்வே பண்ணியிருப்பாருங்கிற அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இருக்குது. அதனால் சரி நான் அது அப்படியா ஓகே இது இவர் இருந்தால் பாஸ் இருந்தால் என்ன சொல்லியிருப்பாரு, கண்டிப்பாக இப்படி தான் சொல்லியிருப்பாங்க, ஸோ நம்ம அப்படி தான் எடுத்துகிட்டு போகணும், அந்த ஒரு புரிதல் கொடுத்துருக்கு. ஆமாம், லைக் லைஃப்பை ரொம்ப ஈஸியாக பார்க்கணும், ரொம்ப வைஸராக பார்க்கணும், அந்த மாதிரி வந்திருக்கு. பட் அந்த வீட்டில் உள்ள அந்த வீடு எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க, உள்ளே இருக்குது, மண்டைக்குள்ளே இருக்குது. அந்த வீடு அந்த மாதிரி போல இருக்கு. எனக்கு நல்லா மாற்றிருக்கு, உடம்பு குறைச்சிருக்கு. என்ன இல்லையா? ஆமாம், அது எனக்கு கேட்கணும்னு நினச்சி சபரி, எப்படி அது ஏன் சாப்பாடு ரொம்ப மோசமாக இருக்கும்? மோசமாலாம் இருக்காது. எங்கள் பக்கத்தில் நல்லா சமைச்சு போட்டவங்களை உட்கார வச்சு மோசமாக வாய் வலிக்குங்க. நீங்கள் வேறு அப்படிலாம் கிடையாது. இல்லை, அதாவது ரொம்ப கம்மியாக எப்படி எல்லாருமே இழைக்கிறீங்க? அது உண்மையிலே சொல்கிறேன். எனக்கு என்னென்னா அங்கே மாவு அவ்வளோதான் இருக்கும், நான் நல்லா சாப்பிடுவேன். 2 தோசை சாப்பிட்டு 3ஆவது தோசை சாப்பிட்ற பரப்படி பார்த்துட்டே இருப்போம். சரி எல்லாருமே சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒன்று இருக்கும், அதனால் டப்பு நினச்சி போய்டும், திருப்பி சாப்பிட முடியாது. ஸோ அளவு எல்லாமே குறைஞ்சிருச்சு, வேறு எதுவும் கிடையாது. கடந்து வந்த பாதை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. அன்றைக்கி ஏன் அவ்வளோ வளர இருப்பேனா, ஆக்சுவலி லாக்கர் டாஸ்க்கு 100 ml தான் பால். அன்றைக்கி எனக்கு வெறும் 100 ml கொடுத்தாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை, சாப்பிட்டதுக்கப்புறம் 2 மாத்திரை. ஏன்னா தொண்டை ஃபுல்லாக காலி, அப்போ ஃபுல்லாக இதாகிடுச்சுன்னு சொல்லி ஃபீவர்னு போட சொல்லிட்டாங்க. நான் 3 ஒன்றா போட்டுட்டேன். அதுக்கு முன்னாடி FJ 2 மணி நேரம் கதை பேசணுன்னா அவனே எனக்கு 2 தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். சரி பேச ஆரம்பிப்போன்னு அது ஒரு மாதிரி போகும். ஆனால் உள்ளே போனால் ஒன்று நல்லதான், ஹெல்த்தியாக தான் இருந்தோம். அந்தபடி சாப்பாடு இல்லாமல் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவங்க சமைச்சதில் ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்பாடுனா எதை சொல்வீங்க? பழைய சாதம் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் திவ்யா வந்ததுக்கப்புறம் தயிர் இருந்ததுக்கப்புறம் உளுந்து போட்டு தாளித்து ஒரு தயிர் ஒன்று பண்ணாங்க. அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணதில் நாங்கள் அந்த பழைய சாதமே சாப்பிட்டுட்டு இருந்த டைமில் அந்த பழைய சாதத்தில் உளுந்து தாளித்து போட்டு சாப்பிட்ட தயிர் சாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் ஒன். இந்த வீட்டில் ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் 2 பேரையும் சர்ப்ரைஸ் பண்ண வச்சுருக்கா? இல்லை, இந்த வீட்டில் ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையாகவே வந்து ரொம்ப நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூலையா இவங்க 2 பேர் எப்படிப்பா அப்படின்னா, உங்களுக்கு கூட இருந்திருக்கலாம்ல இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இந்த அளவுக்கு எனக்கு லவ் கொடுத்துருக்கோம் நான் எதிர்பார்க்கல, பட் தட் வாஸ் அ சர்ப்ரைஸ் மூமெண்ட். இல்லை அந்த நீங்கள் சொன்ன ஒரு ஆங்கிளே வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது மூமெண்ட் நடந்திருக்கா? ஃபஸ்ட்டு எஸ் ஆர் நோ காட்டிடுங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட்கா. எஸ், சூப்பர், சொல்லு, வில் ஸ்டார்ட் வித் யூ. எனக்கு அடுத்தவங்க இதில் பார்த்து எனக்கு தெரியல, அது ஒரு பெரிய பிக் கொஸ்டின் மார்க்காக தான் இருந்திருக்கு. பிகாஸ் நமக்கு தெரியலல்ல 2 பேருக்குள்ள. எனக்கு அரோரா அண்ட் ஆதரைக்குள்ள ஒரு எண்ட் ஆஃப் த டே ஒரு பாண்ட் இருந்தது. அண்ட் செலிப்ரேஷன் ரவுண்ட் வரும்போதெல்லாம் எனக்கு என் மேலே வேற ஒரு ஒப்பீனியன் இருந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் எனக்கு உள்ளே வரும்போது ரொம்ப லவ் கொடுத்துருந்தாங்க. ஒரு புரிதலோடு என்னை பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ லைக் நான் ஒன்று ஏர்ன் பண்ணியிருக்கேன்னா ஆதிரை அண்ட் அரோரா அண்ட் கனியக் ஆல்சோ. லாஸ்ட்டாக இருக்கும் போதில் நாங்கள் 3 பேர் தான் இருந்தோம். ஸோ அப்போ சபரிக்கு எனக்கு ஒரு கான்வர்சேஷன் இருந்தது. நாங்கள் அப்போ அந்த லாஸ்ட் 3 பேர் இருக்கும் போது எங்களுக்குள்ள கான்வர்சேஷனே இருந்தது, உட்காந்து ஏதாவது பேசுறது. ஆமாம், எனக்கு வந்து சர்ப்ரைஸ் ஆனதெல்லாம் என்னென்னா ஜென்ரலி இதெல்லாம் சொல்லுவேன், அன்பு கேங். ஸோ அது ஆமாம் உண்மை தான். ஸோ கனி போகிறப்ப நான் அழுவேன்னு சத்தியம் எதிர்பார்க்கவே இல்லை, அது அப்படி அழுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அது கனி FJ, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி எதிர்பார்க்காத ஒரு பாண்ட். விக்கல் அதை அடித்த மாதிரினா அவன் அதிகமாக அடித்ததே என்ன தான் உள்ள அந்த ஒவ்வொரு டாஸ்க்லையுமே அடிச்சு அதிகமாக அடி வாங்கினதே நான் தான். ஸோ அது ஒவ்வொரு பாண்டுமே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. இப்போ புதுசாக ஒரு அடுத்த செக்மெண்ட்குள்ளே போகிறோம் சபரி. என்னன்னா ஆக்சுவலி நீங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் 2 பேரும் மறைச்சிட்டு டக்குன்னு அந்த ரியாக்ஷன் கொடுக்கும்போது சிரிக்காம அதை கண்ட்ரோல் பண்ண, அதுதான் ஒரு கேமோட டாஸ்க். ஓகே, ரெடி? இதுதான் கேம் இல்லைங்களா புதுசாக? அப்படி ஆமாம், புதுசாக. ரெடி? ஸோ யார் ஸ்டார்ட் பண்ண போகிறா? ஓகே, ரெடி? 3, 2, 1. ஐயா நீங்கள் சிரிக்கிற சிரிச்சிங்களா? ஐயா அவங்க சிரிக்கல, லைட்டாக தான் இருந்தாங்க. என்னம்மா இது என்ன திவ்யா கணேசன் ஃபேன் பேஸ்லாம் அவுட் ஆனால் ஒத்துக்க மாட்டீங்களா? ஜாலியாக இருக்குப்பா. இன்னும் ஒன்றுப்பா, நான் பார்க்கவே இல்லை, உங்கள் ரியாக்ஷன் மட்டும் தான் நான் பார்த்தேன். நீ எனக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்க.
இது ட்ரையல் எல்லாம் சும்மா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். 3 இது சபரி. பண்றேன். 3 2 1. இந்த கேம்ல நான் டாப்பர். ஐ நோ. என்ன இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா அதை நீங்க சோபனாட்ட கொடுங்க. ஆடியன்ஸ் பக்கம் பாருங்க. ஆடியன்ஸ் பக்கம். இல்ல சரி, கேம் அடுத்து பிக் பாஸ் எப்படி போறது அப்புறம்? 3 மூஞ்சி சீரியஸா வைங்க. 3 நான் ஏன் அடுத்த சும்மா இருமா. நான் ஏன்டா நைட்டு 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகணும்? நான் அங்க உட்காந்து கேள்வி கேட்டவன் தான் போன வருஷம். போய் பாரு தெரியும் அப்புறம். 3 2 1. வாய் அப்படி வைங்க, கோணிச்சிட்டே. இப்போ நானும் அந்த மாதிரி இருக்கணும். சரி வாங்க. 3 2 1. நான் சிரிச்சுக்கலனா கூட பரவாயில்ல, அந்த வாய் அப்படியே இருந்தா வாழ்க்கையில யாருனாலையும் மாற்ற முடியாத வாய. சூப்பர். Behind Woods Divya Ganeshan Fans Festival title sponsor Grand Royal Tours. உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. Powered by AirFiber Wi-Fi, all in one plans Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6, get 6 months free. The Chennai Silks, let the celebration begin. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Karthipuram, 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Next phase, next generation skincare using small molecule science for Gen Z audience. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Arabian Garden Seafood Restaurant, ever fresh and ever delicious seafood dishes. இப்போது தமிழகம் எங்கும். Velamal Nexus, dedicated to excellence. Grand Royal Tours presents Behind Notes Divya Ganeshan Fans Festival. Powered by AirFiber Wi-Fi, the Chennai Silks, let the celebrations begin. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Karthipuram, Coimbatore 200-acre Dream Township premium plots. Next phase, MCR Pure Cotton Club, Arabian Garden Seafood Restaurant, Velamal Nexus.